அப்ப விதத்துக்கிறாங்க, அதுலயாவது ஒரு நிலையா இருக்கிறாங்களா? இப்ப சம்பந்தமே இல்லாம மணமகன் மாலை போடுவாரு, அது விதத்து அப்படிங்கிறது ஏங்க? அதுபோல இந்த பெண்கள், திருமணமான பெண்கள், கணவன் உள்ள பெண்கள் கரசமணி போடுவாங்க, அதை போய் விதத்துங்கிறது. இதே வகை நீங்க கேளுங்க ஒரு கேள்விய, நீ பேண்ட் போறிய விதத்தா இல்லையா? இந்த சலாசனம் பேண்டா போட்டாங்க, சாபாபம் போட்டாங்க, கேளுங்க நீங்க. அப்ப என்ன சொல்றதுன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது. அவன் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. போற சட்டை சலாசன காலத்துல இல்ல, சோறு சாப்பிடுறால சலாசனத்து சோறு இருந்துச்சு, சோறு சாப்பிடுறது விதத்து. வீடு கட்டுறது, வண்டியில போடுறது, ஏசி யூஸ் பண்றது, எல்லாம் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது, இதெல்லாம் விதத்து கேட்டாக்கா இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டதுங்க. அது பரவாயில்ல. இப்பதான் மகாபீரத்தை அடுத்த கேள்வி வைக்கணும். ஒரு கேள்வியை வச்சு நீங்க பதில் வாங்கிட்டீங்கல்ல, இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேள்வி வாங்கிட்டீங்க, அடுத்த கேள்வி வைங்க. அந்த மாலை போடுவது என்பது உலக சம்பந்தப்பட்டதானா, என்ன மார்க்க சம்பந்தப்பட்டதா? மாலை போட்டு திருமணம் முடித்தால் இத்தனை நன்மை, மாலை போடாமல் திருமணம் முடித்தால் இத்தனை நன்மை, குறைவான நன்மை அப்படி நம்ம சொல்றோம். அப்பதான் விவாதம் ஆகும். அதே போல பேனாவில அவங்க பாக்கர் பேனா யூஸ் பண்ணுவாங்க, ஹீரோ பேனா யூஸ் பண்ணுவாங்க. கேளுங்க, ஏங்க சாதாரண ரெண்டாண்டு பேனாவை எழுதினாலும் ஒண்ணுதான், ஹீரோ பேனாவில எழுதினாலும் ஒண்ணுதான், கூட நன்மை கிடைக்கிறது இல்லையில. அப்ப விவாதத்துல உலகம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நடுறாங்கல்ல, அப்பதான் கேள்வி வைக்கணும். மணமகன் மாலை போடுறது விவாதத்தில் யார் சொன்னது? மாலை போட்டு நிக்கா செஞ்சா நன்மை இருக்குது யார் சொன்னது? அப்பதான் விவாதத்தான். எதுனா ஒரு நிலையாக இருக்கிறார்களா வகாபிகள்? வணக்க வழிபாட்டிலே தான் கூடாது, உலக அமைப்பிலே கூடும். மணமாலை என்பது உலக அளவு தான். ஒரு சபையில எல்லாம் இருப்பாங்க, மணமகள் யாருன்னு தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியும், வெளியில் வரவங்க யாருன்னு தெரியும். இல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவருடைய டிகாப்பா ட்ரெஸ் போட்டு அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் தான் மணமாலை அவங்க அம்மாவோட போகும். யாரு மணமகன் அடையாளம் வேணும்னா அடையாளம் தான் மாலை. எதுல நிறைய இருக்கிறீர்கள்? கரசமணி போடுறாங்க கணவன் உள்ள பெண்கள், அந்த பெண்கள் கரசமணி போட்டா நன்மை உண்டு, கரசமணி இல்லையா நன்மை இல்லை. அவங்க யாரும் சொன்னாங்களா? ஒரு அடையாளமாக போடப்படக்கூடியது, அதெல்லாம் விவாதத்தே அல்ல. அதை போய் விதத்து கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, உலக அமைப்புக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. கல்வன் ஒரு உலக அமைப்பு தான், மாலை ஒரு உலக அமைப்பு தான். எதிரே வகாபிகளே நீங்க நிலையாக இருக்கிறீர்கள். எதிலும் ஒரு கொள்கையாக நிலையாக இல்லை என்பதுதான் இதெல்லாம் வித்தியாசப்படுது. ஆனா மணமகனுக்கு அடையாளம் விடுவது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ட்ரெஸ்ல மஞ்சள் கலரை பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நிக்காய் போட்டு போட தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பொழுது மணமகனுடைய ட்ரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தா அவர் மணமகன் திருமணம் நடந்து இருக்கிறது, அவர் அடையாளம். அவங்க சொன்னாங்க, ஆமாம் யாரா சொல்லலாம், யாருன்னு சொல்லாம செஞ்சுக்க, நாளைக்கு வலிமா வந்து கொடுத்து சொன்னாங்க. புகாரிலே இருக்கிறது. சில பேர் சொல்றது, சல்லல்லாஹு அவர்களுக்கே தெரியாமல் செய்திருக்கிறார் நிக்காக, யாருக்கு இப்படி செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்த வேண்டும். ஏன்னா நிக்காகுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் இருக்கிற வேறுபாடு இந்த பகிரங்கப்படுத்துவதுதான் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் பள்ளிவாசல் வைங்கன்னாங்க, அதனாலதான் அறிவிப்பு செய்யுங்கன்னாங்க, அதனாலதான் தப்படிங்கன்னாங்க. ஏன்னா மக்கள் கேட்பாங்க, பள்ளி சொல்ற கூட்டமா இருக்கு, நிக்கா யார் யாருக்கு இன்னா இருக்கு தெரியணும், எல்லாருக்கும் டப்பாடிங்க. ஏன் டப்பாடிட்டு போறாங்க? நிக்காங்க யார் யாருக்கு என்ன இருக்கு தெரியணும், அதைத்தான் சலால் சொல்லிருக்காங்க இவங்க யாரு. அதனாலதான் அடுத்த நாள் வலிமா விருந்து. அப்போ என்ன ஊர்ல விருந்தாம, ஆமா எதுக்கா நிக்கா நடந்து போச்சு, யாரா இருக்கு என்ன இருக்கு, அதுவும் ஒரு வகையான அறிவிப்பு. அதனாலதான் சொல்றாங்க, சொல்லாம செஞ்சீங்க, ஆடு அறுத்து நாளைக்கு விருந்து கொடுக்கணும், அப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லாதான் அது இருக்குன்னு. அது இருக்கட்டும், ஸல்லல்லாஹு காலத்திலேயே மணமகன் என்பதை அறிவதற்கு மஞ்சள் கலர் அடையாளம் விடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மணமகன் யார் என்பதை நாம் அடையாளம் கொள்வதற்கு மணமாலை அடையாளமாக இருக்கு, அவ்வளவுதான். அடையாளம் விடலாம். அடையாளம் விடுவது ஒரு இபாதத், வணக்கம் சொன்னா விதத்துங்கலாம். இனிமே இந்த மணமாலை போட விதன்னு யாரும் சொல்லக்கூடாது.